எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன் கன்னியை 2 சுபகிரகங்கள் பார்வை செய்கிறது, குரு மற்றும் சுக்கிரன். அதனால் உடல் மனது புதுப்பொலிவுடன் இருக்கும். உடல் ரீதியில் இருந்த ஒரு சில கஷ்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும். குறிப்பாக உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியில் சிரமங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த அமைப்பெல்லாம் விலகி இப்போது நல்ல உடல் தேகம் ஆரோக்கியம் இதெல்லாம் உண்டாகும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்குங்க. அதே போல் இங்கே பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்ததுனால தாய் வழி மூலியமாகவும் சில நன்மைகள் உண்டாகும். தெய்வ அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. வரம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் நினைத்தபடியான ஒரு வரம் அமையும். வெளிதூரத்தில் வரம் தேடினால சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்குங்க. அதே போல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அமைப்பு பெறாங்க. தகப்பன் வழி உறவுகள் மூலியமாகவும் இப்போது சாதகமான ஒரு அமைப்புலாம் இப்போது உண்டாகுங்க. அதே போல் இப்போது உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருந்தார் இல்லையா, இப்போ சுக்கிரன் குரு 2 சுபகிரகங்கள் பார்ப்பது சிறப்பு. அதே போல் இந்த வாரம் கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் இது ஒரு சாதகமான ஒரு வாரமாக தாங்க இருக்க போகிறது. அதே போல் 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு பெறது கூட உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. தொழில் அமைப்புகள்லாம் குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஆதாயகரமான ஒரு வாரமாகவும் இந்த வாரத்தையும் அடுத்ததாக துலாம் ராசியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.